ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆத்மா வின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. இதி த்ரிபுரசுந்தரி ஸ்துதிமிமாம் படேத்யः சுதீः சர்வதுரிதாடவி படலச்சண்டதாவானலः பவேன்மனசி வாஞ்சிதப்ரதிதசித்திவிருத்திர்பவேத். அநேகவிதசம்பதாம் பதமனன்யதுல்யோ பவேத். குருநாத்தாளுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 56வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகமானது பலஸ்ருதி பாகமாக இருக்குது. இது வரைக்கும் 55 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை யார் ஒருவன் படிக்கிறானோ அவனுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத 4 ஸ்லோகத்தில் விவரணம் பண்ணுறார். அதில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகமாக இருக்கக்கூடியது இந்த 56வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, இதி இமாம் திரிபுரசுந்தரி ஸ்துதிம் யஹ சுதீஹி பட்டேத் சஹ சர்வதுரித ஆடவி படல சண்டதாவானலஹ பவேத். மனசி வாஞ்சித பிரதித சித்தி விருத்திஹி பவேத். அநேகவித சம்பதாம் பதம் அனன்யதுல்யஹ பவேத் அப்படிங்கிறார். இது இமாம் திரிபுரசுந்தரி ஸ்துதிம் யஹ சுதீஹி பட்டேத். எந்த ஒரு ஸ்ரீவித்யோபாசகனாக இருக்கக்கூடியவர் பரதேவதையினுடைய தியானத்தோட பரமஸ்ரத்தையோட இதுவரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ திரிபுரசுந்தரி மகிம்ன ஸ்தோத்திரத்தை யார் ஒருவன் பாராயணம் பண்ணுறாரோ சஹ சர்வதுரித ஆடவி படல சண்ட தாவானலஹ பவேது. அவர் பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த சர்வ பாபங்களையும் அதி உக்கிரமாக இருக்கக்கூடிய காட்டுத்தீ போல ஆகிறார். அதில் எரியப்பட்டதாக ஆகிறது. அதாவது அவருடைய சர்வ பாபங்களும் எரிஞ்சு நிஷ்பாபனாக இருப்பார் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். சர்வ பாபங்களும் துரிதங்களும் போய் இவன் எந்த விதமான ஒரு பாபங்களே இல்லாத ஒரு நிலையில் இருப்பார். மேலே மனசி வாஞ்சித பிரதித சித்தி விருத்திஹி பவேது. அவர்கள் மனசில் தோணக்கூடிய என்ன ஒரு வாஞ்சையானது இருந்தாலும் அந்த வாஞ்சையானது எல்லாம் நிறைவேறப்படும். அவர்கள் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த வாஞ்சையாக இருந்தாலும் அவைகள் எல்லாமுமே அடையப்படும் அப்படிங்கிறார். அநேகவித சம்பதாம் பதம் அனன்ய துல்யஹா பவேது. அநேக விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவனாக இருப்பார். அனன்ய துல்யஹா பவேது. அவனுக்கு ஒப்பாக உயர்வாக இந்த உலகத்திலும் எல்லா உலகத்திலும் இவனுக்கு ஒப்பாக உயர்வாக வேறொருவன் இல்லை அப்படிங்கிறவனாக இருப்பார். அப்படின்னா ஞானியாக இருப்பார் அப்படிங்கிறார். ஞான ஜீவன் முக்தி நிலையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தான் மேலோட இப்படி சொல்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தை சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணக்கூடியவனுடைய முக்கியமான பலனே ஜீவன் முக்தியே அப்படின்றத இந்த இடத்துல சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் சொல்கிறார். சகல துரிதங்களுக்கும் அனர்த்தங்களுக்கும் நிவர்த்தியாகி சர்வ கர்மாக்களுக்கும் ஆப்தியாக இருக்கக்கூடிய ஜீவன் முக்தனுக்கே உரியதானது அப்படிங்கிறார். அதாவது சர்வ கர்மாக்களும் விட்டு போய் இவன் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பான். ஞானாக்னி சர்வகர்மானாம் பஸ்மசாத் குருதே அர்ஜுனா அப்படின்னு சொல்லியிருக்கிற ரீதியாக ஞானாக்னியில் இவனுடைய கர்மாக்கள் எல்லாம் எரியப்பட்டு இவன் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் கர்ஜிக்கக்கூடிய எந்த ஒரு சித்தாந்தமோ அது அபயஸ்வரூபமே தான் சம்பத்து. இந்த இதில் சம்பத்திய சர்வ சம்பத்தும் பெற்று இருப்பான்னாக்க சர்வ சம்பத்து அப்படின்னா என்னென்னா அபயஸ்வரூபம்.
எப்போ அபயம்ன்றது உண்டாகும் அப்படின்னா, இருக்கக்கூடிய வஸ்து ஒன்று தான், ரெண்டாவது தத்துவமே இல்லை அப்படிங்கிற ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானிக்கு தான் அபயஸ்வரூபம்னு சொல்லுவா. அந்த மாதிரியான ஜீவன் முக்தி நிலையில இவன் எப்பவுமே இருப்பான் அப்படிங்கிறதே இதனுடைய பரம பலன் அப்படின்னு மேலே இன்னும் ஒரு 3 விதமான பலன்களை சொல்ல போறார். முதல் பலனாக இப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது. மேலே உள்ள பலன்களை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.